மாமியார் வீட்டுக்கு நான் 2 மாசமா என் ஹஸ்பண்ட் கிட்ட வரலன்னு சொல்லியும், நான் அங்கேயே உள்ள வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் கூட வந்திருக்கேன். அதே மீறி ஒரு பெரிய மனுஷனை கட்டாயப்படுத்தி உள்ள எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லது மாப்ள. சொல்லி கூப்பிட்டா நீ வரமாட்டே, சொல்லாம இழுத்தனால தான் நீ வந்த. இப்படிதான் இழுத்துட்டு போனாங்க. போனதுக்கு எங்கேயாவது கடைக்கு போயிட்டு, வெளிய போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போனோம். பாப்பாக்கு சில பொருள் வாங்க வேண்டியது இருந்துச்சு. எங்க மொத்த குடும்பமுமே எங்க போனாலும் லேட்டா தான் போகணும்னு சபதம் எடுத்திருக்கோம்னு நெனைக்கிறேன். எப்பவுமே சரி, எங்க போனாலும் லேட்டா மட்டும் தான் கெளம்புவோம். அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. நாங்க சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஐட்டமுமே இருக்காது. கடைசியில எல்லாம் முடிஞ்சு, கடைசியா அந்த ஹோட்டல்ல என்ன இருக்கோ, அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டு வருவோம். அப்புறம் எப்பவும் போல பார்த்தீங்கன்னா, ஒரு குலாப் ஜாமுன் இல்ல ரசமலாய் அத சாப்பிட்டு, அப்படியே வந்து கெளம்பிட்டு, பாப்பாக்கு வந்து கொஞ்சம் இப்ப நடக்கிற ஸ்டேஜ்ங்கிறங்காட்டி, வாக்கர் வந்து வாங்கலான்னு தான் போனோம். நாங்க ஒரு ஹோல்சேல் கடைக்கு தான் போயிருந்தோம். பட் வாக்கர் எல்லாமே வந்து மோஸ்ட்டா டேமேஜ் ஆயி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இல்லன்னா பட்ஜெட் ஹ ஃப்ரெண்ட்லியா எதுவுமே இல்ல. கொஞ்சம் ஹை பிரைஸ்டா தான் இருந்துச்சு. 1500 ஒரு 2 3 மந்த்ஸ் யூஸ் பண்றதுக்கு எதுக்கு அவ்ளோ பிரைஸ் குடுத்து வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு வேணான்ட்டேன். ஃபர்ஸ்ட் நாங்க இதுதான் பார்த்தோம். பாப்பாவ உட்கார வச்சு எல்லாமே பார்த்தோம். அழகா இருந்தது உட்காந்து பார்க்கறதுக்கலாம். பட் நெறைய டாக்டர்ஸ் வந்துட்டு இந்த மாரி வாக்கர்ஸ்க்கு வந்து நல்லதில்லன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. நாங்களும் அவளுக்கு கால் எட்டுதான்னு சொல்லி மாத்தி மாத்தி எல்லா வாக்கர்லயும் உட்கார வச்சு பார்த்தோம். ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு பொறுக்க முடியாம அழுக ஆரம்பிச்சுட்டா. டார்ச்சர் பண்ற ராஸ்கல். எங்களுக்கு எந்த ஒரு வாக்கருமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல. சரி வேற ஏதாவது ஒரு கடையில இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, அப்படியே அன்னைக்கு எங்க மாமனாருக்கு பர்த்டே அப்படிங்கிறங்காட்டி, ஈச்சனாரில இருக்கிற விநாயகர் கோயில் போயிட்டு, அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்கேயாவது போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு, வேலன் கஃபே தான் போயிருந்தோம். அந்த பக்கம் அந்த லைன்ல இருக்கிற வேலன் கஃபே ஏதோ ஒண்ணு. அப்புறம் பேல்பூரி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் வந்து பேல்பூரி சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து பெரி பெரி மேகி சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்கா சூப்பரா இருந்தது இந்த மேகி. நல்லா சூடா கொதிக்க கொதிக்க வந்து குடுத்தாங்க. அப்பயே என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "ரொம்ப சூடா இருக்கு. சாப்ட்றாத" அப்படின்னு. நான்லாம் சூடெல்லாம் சாதாரணமா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு, கொதிக்க கொதிக்க இருந்த மேகிய டெம்ப்டிங் தாங்க முடியாம எடுத்து அப்படியே வாயில போட்டுட்டேன். என் வாயே வெந்து போயிருச்சு. உண்மையா நான் அவ்ளோ சூடா இருக்கும்னு நெனைக்கவே இல்ல. அப்படியே வந்து கண்ணெல்லாம் எனக்கு எரிய ஆரம்பிச்சு. கண்லேருந்து தண்ணியே எனக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு சூடு. அப்பதான் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, "பெரிய நெருப்பு குழம்புன்னு நெனப்பு உனக்கு. நான் தான் அத்தன வாட்டி சொல்றேன்ல, ரொம்ப சூடா இருக்குன்னு" சொல்லிட்டுன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா தாக்கு பிடிச்சு, அப்புறம் சாப்ட்டுட்டு அப்படியே காஃபி எல்லாம் குடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இன்னைக்கு டே அப்படிதான் முடிஞ்சது எங்களுக்கு. இந்த மாரி வீடியோ வ்ளாக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.